ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் வாழ்க்கையில வெற்றி பெறணும், உயரணும்னு நினைப்போம். ஆனா எப்படின்னு நம்ம யாரும் சிந்திக்க மாட்டோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஸ்பெஷலைசேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு படிப்பு மட்டுமே காரணமா இருக்காது. படிப்பு ஒரு பேசிக். எந்த ஒரு நம்ம வேலையோ, இல்ல தொழிலோ செய்றப்போ அதில ஸ்பெஷலிஸ்ட்டா நிபுணரா இருக்கணும். அப்ப மட்டும் தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அது நீங்க செய்யக்கூடிய தொழிலையா இருக்கட்டும், இல்ல வேலையிலயா இருக்கட்டும். வேலை செய்யக்கூடியனா அந்த இடத்துல ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட கணக்க டேலியில மாஸ்டரா இருக்கணும். மேனேஜரா இருந்தா அங்க மாஸ்டரா இருக்கணும். புரொடக்ஷன்ல இருந்தா அங்க மாஸ்டரா இருக்கணும். இன்ஜினியரா இருந்தா அங்க மாஸ்டரா இருக்கணும். மாஸ்டரா இருக்கிறவங்க மட்டும் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதனால கல்வின்றது ஒரு பேசிக் தானே தவிர, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நிபுணத்துவமா இருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கல்வியை பாதியில் விட்டவங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. உலக கோட்டீஸ்வரர் பில் கேட்ஸ், நம்ம இந்தியாவோட சச்சின் டெண்டுல்கர், இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கல்வி அவங்களுக்கு பேசிக் தான். ஆனால் வாழ்க்கையில் ஏன் சக்ஸஸ் ஆனாங்கன்னா, அவங்க மாஸ்டர் ஆகினாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆகினாங்க, நிபுணத்துவம் பெற்றாங்க. அதே போல் நம்மளும் நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், அதில் ஸ்பெஷலிஸ்டாக ஆகவும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். என்னங்க, வெற்றி அடைஞ்சால் உயர்வு தான். எஸ், நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.